மக்களே, புளியாங்கொட்டை நேற்று இடித்து இது மேல் தோலை நீக்கிட்டு இது பதப்படுத்தி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் ஊறிருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறணும். இதுவே பரவாயில்ல, 90% ஊறிட்டு இருக்கு. மஞ்சத்தூள் கிருமி நாசினி, டைரெக்டாக யாரும் உள்ளே எடுத்துக்க மாட்டாங்க. இது ஊறிருக்கு. இது மூலிமா புளியங்கொட்டையோடு சேர்ந்து உள்ளே போகும். இந்த புளியங்கொட்டையை இதை பாரு ஊற வைக்காமல், இதை போல் ஊற வைக்காமல் அப்படியே மிக்சியில் போட்டோ இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சோ அந்த மாவில் புட்டு செய்வாங்க. இடுப்பு வலிக்கு அருமையான மருந்து இந்த புட்டு. இப்போ யாரும் அது மாதிரி செய்கிறதில்ல. எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. எல்லாம் மொபைல் ஃபோன்லேயே இருக்காங்க. அதனால் இது மருந்துன்னு யாருக்குமே தெரியறதில்ல. பாருங்கள், இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பசங்க ரெடியாக இருக்காங்க. இப்படி இருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ. இப்போ நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க இப்படி யார் கேட்டாலும் நான் ஆளை பார்த்தேன்னா எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவேன். எல்லோரும் சாப்பிட்ணும் இல்லையா, அந்த மாதிரி. இதில் மிச்சம் கொஞ்சம் விதை இருக்குது, பச்சை விதை. அதை கொஞ்சம் போகிற வழியெல்லாம் பாக்கெட்டில் போட்டு அங்கங்கே தூவி விட்டுருவேன். அது முளைச்சிக்கும் அங்கங்கே. பாருங்கள், இது கருப்பு ரொம்ப வதக்கி இதுவாகிட்ருக்கும். அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தான். அதான் கலந்து போட்டிருக்கேன். இதை மாதிரி தான் இருக்கணும். அதிகமாக வறுபடுறது இது கொஞ்சம் அரை வேக்காடாக இருக்கும். பாருங்கள் மக்களே, இது கொஞ்சம் வறுவல் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் எல்லாம் வறுந்துடுச்சு. இப்படி இருக்கணுங்க. எல்லாம் அருமையான உணவு. இன்றைக்கி தோல்லாம் நீக்கிட்டு சுத்தப்படுத்தி ஊற வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேண்டியதான். என்னுடைய நண்பர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவேன். பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். தரையில் முளைத்த தங்கம். என்ன தான் பூமிக்குள்ளே தங்கம் இருந்தாலும் அதை வெட்டி பதப்படுத்தி சரி பண்ணி அணிகலனை அணியும் போது தான் அதுக்கு மதிப்பு கூடும். அது மாதிரி தான் இதுவும். கொட்டையை தூக்கி போட்டுருவோம் நம்ம. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. நன்றி மக்களே, நீங்கள் பயன்படுத்துங்க.